ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அதிகத்திற்கு ஆசை. உங்கள் சம்பளமே போதுமென்றும் இருங்கள். லூக்கா 3வது அதிகாரம் 14வது வசனம். 2017 ஆண்டு மார்ச் மாதத்தில் ஒரு நாள் நடு இரவு சுமார் 12:30 மணி அளவில் வங்கி மேலாளரை அந்த வங்கியின் காசாளர் தொடர்பு கொண்டு பாதுகாப்பு பெட்டகத்தில் அவர் வைத்திருந்த ரூபாய் 22 லட்சத்தை யாரோ திருடிவிட்டார்கள் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள பெரிய நகரத்தில் இந்த வங்கியின் இரவு நேரத்திலும் வேலை நடைபெறும். உடனே அங்கு வந்த மேலாளர் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தார். வங்கியின் பின்பக்க ஜன்னல் கம்பி வளைத்து முறிக்கப்பட்டிருந்தது. உடனடியாக அங்கு வந்த காவல்துறையினர் விசாரணையை துவங்கினர். அங்கிருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை பார்த்தனர். குறிப்பிட்ட நேரத்து பதிவுகள் இல்லாமல் இருந்தது. அதன் பின்னர் அந்த வங்கியில் 3 வேலைகளிலும் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களையும் வரவழைத்து அவர்களது கைரேகைகள் பதிவு செய்யப்பட்டது. அந்த சமயம் புகார் தெரிவித்த காசாளரின் கைரேகைதான் கண்காணிப்பு கேமரா மீதிலிருந்தும் அலமாரி, பாதுகாப்பு பெட்டகம் போன்ற இடங்களில் இருந்தும் சேகரிக்கப்பட்ட கைரேகைக்கு ஒத்துப்போனது. உடனடியாக அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் தான் பணம் திருடின குற்றத்தை ஒப்புக்கொண்டார். திருடின பணத்தை பக்கத்து அறையில் தான் ஒளித்து வைத்திருந்தார். அதை காவல்துறையினர் கைப்பற்றியதுடன் அந்த காசாளரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர் இதே வங்கியில் வேறு கிளையில் கடைநிலை ஊழியராக பணிபுரிந்தவர். 2016 ஆண்டுதான் பதவி உயர்வு பெற்று இந்த கிளைக்கு மாறுதலாகி வந்திருக்கிறார். கண்காணிப்பு கேமராவை செயலிழக்க செய்தும் ஜன்னல் கம்பியை வளைத்தும் அவரே பணத்தை திருடிவிட்டு பணம் திருடு போனதாக நாடகம் ஆடியுள்ளார். திருடின பணத்தில் சொந்த வீடு கட்டவும், மனைவிக்கு விலையுயர்ந்த பட்டுப்புடவைகள் மற்றும் கார் வாங்கித்தரவும் பணத்தை திருடினதாக அவர் தனது வாக்குமூலத்தில் கூறியிருக்கின்றார். மொத்தத்தில் அவரும் அவரது மனைவியும் சொகுசு வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டுள்ளனர். பெண்களே, தயவு செய்து வீடு வேண்டும், சேலை வேண்டும், கார் வேண்டும் என்று எந்த விதத்திலும் உங்கள் கணவன்மார்களுக்கு அழுத்தம் கொடுக்காதீர்கள். இருப்பதில் திருப்தியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு வங்கி காசாளர் என்றால் நிச்சயமாக அவர் வாங்கும் சம்பளம் அவருடைய குடும்பத்தை நடத்த போதுமானதாகவும் அதிகமானதாகவும் இருந்திருக்கும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்கள் சம்பளமே போதுமென்று இருங்கள். லூக்கா 3வது அதிகாரம் 14வது வசனம். அதிகத்திற்கு ஆசைப்பட்டதினால் ஏற்பட்ட விளைவு, அதனால் ஏற்பட்ட மன அழுத்தங்கள், சிறைவாசம் போன்றவை நீங்கி விடுதலை அடைய பல வருடங்கள் ஆகலாம். இது தேவைதானா? இன்றைய வாக்குத்தத்தம்: நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.